சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக தேர்தல் அறிக்கை எண் 181 போஸ்டருக்கு மாலை போட்டு ஊர்வலம் போல சென்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், விவரங்களை சொல்லுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்திற்கு எதிராக 3வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தினமும் காலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்து வழக்கம் போல் விடுவிக்கப்படுகிறார்கள். இன்று டிபிஐ வளாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களின் அறிக்கை, தேர்தல் அறிக்கை 181 கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போல் தயார் செய்து அதற்கு மாலை போட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய முன்தினம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 3வது நாள். இன்றும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்களும் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய அவர்களது போராட்டம் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இன்று இந்த எக்மோர் காந்தி இருவன் சாலை பகுதியில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நிலையில் அவர்கள் ஆங்காங்கே ஒவ்வொருவராக வருவர்களை பேருந்தில் போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் எண் 181 கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போல் தயார் செய்து அதற்கு மாலை போட்டு நூதன முறையில் இந்த போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுதாகர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.